ஆடும் ஒரு சிவகங்கைன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒருத்தர் ஃபோன் பண்ணார். சாமி, மாமிசம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கிராமத்தில் ஆடு கோழி வளர்க்குறாங்க. அப்போ அது எப்படி சாமின்னா, உன்னை தானேயே நான் சாப்பிட வேணான்னு சொன்னேன், கசாப் கடைக்காரனை வெட்ட வேணான்னு நான் சொன்னேன்னு. ஏன்னா அது அவனுடைய தொழில். அவன் எல்லாரும் ஊரில் சாப்பிடாமல் இருக்க மாட்டான் இல்லையா? நீ கடவுளை தேடுறோம், நீ ஒழுக்கமாக இருந்துக்கோ, ஊரை பற்றி யோசிக்காத. உன்ன மாதிரியே ஊர் இருக்காது. அதனால் ஆடு வளருது கோழி வளருது, அது அவன் கசாப் கடைக்காரன் வேலை. நீ போய் கறி வாங்கினா உனக்கு பாவம் இல்லை, ஆனால் வெட்டினவனுக்கு பாவம் தானே. ஆனால் வெட்டினவனுக்கே பாவம் இல்லை. ஏன்னா பாவம்னு அவனுக்கு தெரியாத வெட்டும் போது அது பாவம் இல்லை. பாவம்னு தெரிஞ்சு வெட்டினா பாவம். இந்த பாவமும் புண்ணியமும் எங்குதுன்னா மனசில் இருக்குது சாமி. இறைவனுக்கு அர்ச்சனை, அபிஷேகங்கள், ஆராதனைகள் இவைகளெல்லாம் செய்வதனால் என்ன பயன் நடக்கும்? மன நிம்மதி தான். கடவுளுக்கு ஒரு பயனும் கிடையாது. கடவுளுக்கு யாராலையும் அர்ச்சனை பண்ண முடியாது, கடவுளுக்கு யாராலையும் ஆராதனை பண்ண முடியாது. ஆனால் சிலைக்கு பண்ணுறோம் இல்லையா? அது காரணம், நான் சிலை எப்போனா எனக்கு இந்த அர்ச்சனை பண்ணு இந்த ஆராதனை பண்ணுன்னு சொல்லிச்சா? சொல்லலை. ஏழை என்ன பண்ணுவான், அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அர்ச்சனை பண்ணுவான். பணக்காரன் என்ன பண்ணுவான், அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அபிஷேகம் பண்ணுவான். அப்போது மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்கள் இருக்குதே தவிர இந்த செயலுக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது. சொல்லுங்க. சொல்லு. மனிதன் முக்தி அடைவதை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ளலாம் சுவாமி? மனிதன் தான் நம்ம அங்கே போகிறான். முக்திக்கு போனது யாரு? மனிதன் தானே போனான். அப்போ அவன் தானே அறிஞ்சிருப்பான். அதை போய் போவாதவன் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது ஒரு நோட்டீஸ் போடுவாங்க காரியத்துக்கு, வைகுந்த பதிவு அடைஞ்சார் இல்லையா, கைலாச பதிவு அடைஞ்சார் அப்படின்னு. இவங்க ஒன்றுமா போய் இட்டுன்னு போய் விட்டு வந்த மாதிரி. அதனால் மற்றவனால் அறிய முடியாத விஷயம். நான் படுத்துன்னுக்கிறேன், என் பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிறேன், என் மனைவியெல்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய மரணத்தை அறிய முடியுமா? மரணத்தையே மனிதனால் அறிய முடியாதவன் மற்றது கைலாசம் போனான் வைகுந்தம் போனான்னு எவனால் அறிய முடியும்? ஆனால் போனவன் யார்? மனுஷன் தானே, அவன் தான் அறிய முடியும். ஆனால் அறியக்கூடிய ஆற்றல் மனுஷனுக்கு கிடையாது, ஆனால் மகானுக்கு உண்டு. மகான்கள் அறிஞ்சு தான் மனுஷனுக்கு சொல்லியிருக்கிறான். இப்போ அவர் படிக்காத பாமரை மக்கள் இருக்கிறான், அவனுக்கு யார் படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும்? படித்தவன் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். அது மாதிரி நம்மளை மாதிரி பாமரைங்களுக்கு சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, இப்படிலாம் செயல் புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் வரும் அப்படின்னு மகான்கள் சொல்லி வச்சான், மனுஷன் சொல்லி வச்சதில்லை. மகான்கள் மனுஷன் செத்தான்னா அதை அறியவும் முடியும் அடையவும் முடியும்னு மகான் சொன்னான், மனுஷனால் சொல்ல முடியாது. இப்போ நான் செத்துட்டேன்னா எனக்கு மட்டும்தான் நான் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு போனான்னு எனக்கு தெரியும். ஆனால் என் மனைவி என் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா என் உயிர் போகிறதே அவங்களால தடுக்க முடியாது. அப்புறம் நான் எங்கே போனேன்னு அவங்க சொல்ல முடியும். இது அறியாமையில் நிறைய ஜனங்கள் இப்படி எல்லாம் கற்பனையில் சுற்றுறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் இந்த மக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு நான் சொல்கிற நன்மைகள் என்ன என்னுடைய பதில்கள் அப்படின்னா, யாருமே இந்த உலகத்தில் தாழ்ந்தவன் கிடையாது, யாருமே இந்த உலகத்தில் உயர்ந்தவன் கிடையாது இல்லையா? எல்லாரை விட உயர்ந்தவன் இறைவன் மட்டும்தான் உயர்ந்தவன், மற்றவெல்லாம் சமந்தான். இங்கே ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரமே கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரை சொல்லலாம் அப்படின்னா, நல்ல காரியங்கள் நல்லதை பல பேருக்கு செய்கிறவன் உயர்ந்தவன். பல பேருக்கு தீமையை செய்து பலருக்கு தீமையான செயல்கள் செய்யும்போது அவன் தாழ்ந்தவன். ஆனால் பிறப்பால் ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே கிடையாது.
மீதியெல்லாம் மனுஷன் மனசுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கியிருந்தான். இயற்கையில் எதுவுமே கிடையாது. இயற்கையில் உருவானவன் மனுஷனை யாராவது செய்ய முடியுமா? ஒரு பொம்மை மாதிரி செய்யவே முடியாது. அப்போது இயற்கையில் வந்தவன் இவன் இயற்கையை வாழ தெரியணும். இவன் இயற்கையை வாழாத செயற்கையில் போய் சேர்ந்துட்டு மதங்க ஜாதிங்க இவன் தாழ்ந்தவன் இவன் உயர்ந்தவன் என் மதம் உயர்ந்தது, எவன் மதமும் உயர்ந்தது கிடையாது, எவன் மதமும் தாழ்ந்தது கிடையாது. எல்லா மதத்திலையும் தவறுகள் இருக்குது, எல்லா மதத்திலையும் நன்மையும் இருக்குது. அது இந்து மதத்திலையும் நன்மை இருக்குது, இந்து மதத்திலையும் தீமையும் இருக்குது. கிறிஸ்துவ மதத்திலையும் நன்மை இருக்குது, கிறிஸ்துவ மதத்திலையும் தீமை இருக்குது. எந்த மதமும் யோகியமான மதம் எதுவுமே கிடையாது. எல்லா மதத்திலையும் தவறு உண்டு, எல்லா மதத்திலையும் நன்மை உண்டு. மகான்கள் எல்லா நன்மையும் சொல்லிக்கிறான், ஆனால் எவனும் மனுஷன் எடுக்கிறது இல்லை. அதனால மனுஷனால நன்மையும் தீமையும் நடந்துன்னு இருக்குது. மகான்கள் சொன்ன வழியில் போனால் நன்மை மட்டுமே நடக்கும். இறை வழிபாட்டை காசுக்காக பண்ணக்கூடாது, பண்ணாவே அங்கே தீமை உருவாகும். கடவுளுக்காக பண்ணினா அங்கே தீமை இருக்காது. நான் இந்த உலக மக்களுக்கு சொல்கிறது, எல்லாருக்கும் முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை சொல்லுங்க, முடிஞ்சவங்கெல்லாம் நன்மையை செய்யுங்க, வேற்றுமையை நினைக்காத அன்பை வழங்கும். அதுவே மனித ஒற்றுமைக்கு உருவாக்கப்படும் அடிப்படையாக இருக்கும். இதுதான் என்னுடைய வார்த்தை. இல்லை, அவர் போயிட்டாரு. கையிலிருந்து வந்து திருவாரூரையில வந்து அவர் வந்து அவருடைய ஆன்மா வந்து திருமணனார், அவருடைய உடம்புல பொதுந்ததுக்கு பிறகு திருமணனானார் இல்லைங்களா? சோ அது வந்துட்டு அப்போ அந்த கையில இருக்கும்போது ஒரு உடல், அதுக்கப்புறம் சூட்சும உடல் வருது. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்க? கடவுள்கிட்ட இருக்கும்போது மனிதனுக்கு சூட்சும உடல், இந்த திரேகம் இருக்கு, இந்த உடல் இருக்குது இல்லை. இப்போ நம்ம பார்க்குறோம், இது ஒரே உடல் இல்லை, ஆனால் இது ஒரு உடல் இல்லை, 3 உடல் இருக்குது இதுக்குள்ள. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் எச்சில் ஒன்றும் இல்லை. இது நான் எங்கன்னா ஊந்து இது தேய்ச்சிக்கின்னு இந்த மேலே இருக்கிற தோல் போச்சுன்னா என்ன ஆகுது? கலர் சேஞ்ச். அப்புறம் அது என்ன ஆகுது? எரியுது இல்லையா? இது தண்ணி உடம்பு, நீர் உடம்பு, இது எச்சில் உடம்பு. அந்த தேய்ச்சிக்கின்னு இருந்தது நெருப்பு உடம்பு, அது எரியுது. அதுக்கு அடுத்தபடியாக காற்று உடம்பு. அதனால் சூட்சும உடல், ஸ்தூல உடல், காரண உடல், இப்படி 3 விதமான உடல்கள் இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறான் இல்லையா, 4 பிள்ளைங்க இருக்குது, ஊயின்னு ஒரே கலாட்டா பண்ணுறான். கோயிலில் போனால் அதே மனுஷன் என்ன பண்ணுறான்? அமைதியாக உட்காந்துக்கிறான், ஒரே மனுஷன்தான். அது மாதிரி திருமூலர் அகஸ்தியரெல்லாம் அங்கே இருந்தது சூட்சும உடல், இந்த பூமிக்கு வந்தது ஸ்தூல உடல். இவ்வளோதான் வித்தியாசம். சொல்லுமா? செத்து போகணும். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, சாப்பிட போகிறதே இல்லை. ஆன்மா அழிஞ்சும் போது நீ செத்து போயிட்டா நிம்மதியாக இருக்கலாமே, செத்துட்டால் நிம்மதியாக இருக்கலாம். உலகத்தில் நீ தாயினுடைய கர்ப்பத்தில் இந்த பிறக்கும் போது தாய்க்கும் தொல்லை, உனக்கும் தொல்லை. நீ பிறக்கிறதுக்கு உன் உடல் தொல்லை, உன்னை பெற்றுக்கிறதுக்கு அவங்க உடல் தொல்லை. பிறப்புக்குள்ளே இருந்தே உபதிரம் பட்டே இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறோம். உபதிரம் பட்டே வாழ்ந்து சாக்கணும். எந்த உபதிரமும் வேணா, எந்த தொல்லையும் வேணா, எனக்கு நான் நிம்மதியாக இருக்கணும், செத்து போய் கம்மன்னு பட்டுன்னு நிம்மதியாக இருக்கணும். அது ஒன்று தான். அது போய் சொல்லுங்க. மனித வாழ்க்கையின் லட்சியம் என்னவா இருக்கணும்? இறைவன் அடையிறதா இருக்கணும், அதான் லட்சியம். ஏன்னா நான் பல முறையில் சொல்கிறேன், இந்த மனித உடல் அமைஞ்சது இறைவன் அடையிறதுக்கு, இல்லைன்னா இந்த உடலே கிடையாது இல்லையா? அதனால் அவ்வை சொல்லுது, இந்த உடல் அமைஞ்சதே உத்தமனை காண்றதுக்கு இருந்துச்சு. மற்ற ஜீவராசியால் அந்த இறைவன் அடைய முடியாது. அதனால் மனிதனுடைய லட்சியம் எல்லா ஜீவராசியும் சாப்பிடுது, எல்லா ஜீவராசி தூங்குது, எல்லா ஜீவராசி குட்டி போடுது இல்லையா? ஆனால் ஒரே ஒரு வழி, கடவுள் வழிபாடு மட்டும் தெரியாது இல்லையா? மற்றது எல்லாம் நீ சேர்ந்த எல்லாம் செய்யும். அதுவும் பிறந்தது, அதுவும் சாப்பிட போகுது, அதுவும் சாப்பிட்டது, அதுவும் தூங்க போகுது, அதுவும் குட்டி போட்டது, அந்த குட்டியும் வளர்த்தது. பகுத்தறிவு என்ன? அது மாதிரி என்ன பகுத்தறிவுது உனக்கு சொல்லு பார்க்க? அது என்ன தெரியும்? பகுத்தறிவுன்னா என்னது? அது எனக்கு தெரியலம்மா.
நீ சொன்னேன்னா நீ என்ன படித்த பொண்ணு நீ எனக்கு நான் படிக்காதவன் சொன்னேன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். பகுத்தறிவுன்னு எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கிறீங்க. அது என்ன அறிவுன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்துப்பேன். ஏமா சிங்கம் ஒரு காட்டில் உட்காந்துருந்தா வேற இன்னொரு காட்டிலேருந்து ஒரு சிங்கத்தை சேர்க்காது. அது கூட பகுத்து பார்க்குது. வேற சிங்கம் வந்து நம்ம குட்டிங்களை கட்சிட்டோன்னு அந்த எல்லா சிங்கம் சேர்ந்து அதை கட்சி தைச்சி போடும். பகுத்தறிவு இருக்குது. குரங்கு இருக்குது தெரியுமா, அது ஏரியா விட்டு வேற குரங்கு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தால் எல்லா குரங்கும் அதை கட்சி தைத்தி போடும். பகுத்தறிவு இல்லையா அது? சொல்லு. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது. ஆனால் அது பேசுறது நமக்கு புரியல. பேசுது அது வாயில்லாது. எது வாயில்னு எப்படி சாப்பிடும் சொல்லுமா? எல்லாரும் சொல்லிங்கிறான் வாயில்லா ஜீவங்க. அது வாயில எது பெற்ற வாயில்னா சாப்பிடும்? வாய் இருந்தால்தான் சாப்பிடும். ஆனால் அதனுடைய பாஷை உனக்கு புரியல, உன்னுடைய பாஷை அதுக்கு புரியல, அதனால் அது பேசலைன்னு நினச்சிக்கிற. ஒரு மாடு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இங்கேருந்து பேஞ்சுன்னா அங்கே இருக்கிற மாடு ஓடியாது. எல்லா மாடும் ஓடியாதுல. 100 மாடு மேய்ஞ்சிருந்தா கூட அதனுடைய கண்ணு கத்துச்சுன்னா அதனுடைய தாய் எங்கேயோந்து ஓடியாது. புரியுது இல்லை? பகுத்தறிவு இருக்குது. எதுக்கு பகுத்தறிவு இல்லை? நம்ம ஏமாத்திங்கிறோம் சொல்லிக்கின்னா அது சொல்கிறது இல்லை, ஏமாத்துறது இல்லை. இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது தெரியுமா? ஒரு பாம்பு நேற்று வந்து இதில் தோல் உரிச்சிட்டு போகுது. எவ்வளோ பகுத்தறிவு இருக்குது பாரு. அங்கே எங்கன்னா காட்டில் உரிக்க வேண்டியது தானே. நான் பயப்படுறதுக்காக இங்கே வந்து உரிச்சிட்டு போகுது. இந்த கதவுல வந்து மாட்டி அதனுடைய தோலை உருவி விட்டுட்டு போய்கிட்டு. அப்போ பகுத்தறிவு இருக்குது. அதுக்கு பகுத்தறிவு இல்லாத ஒரு மனிதங்கன்னே கிடையாதுமா. பகுத்தறிவுன்றது என்னதுன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேம்மா. என்னது ப்ரூவ் பண்ணாங்க சொல்லு. அதானே ப்ரூவ் பண்ணதான் சொல்லணும். ஓ, எந்த மனிதனுக்கு இருக்குது? எல்லா ஜீவராசியும் உனக்கு என்ன ஆகுதோ அத்தனையுங்குது. ஒன்றே ஒன்று மட்டும் அதுக்கிட்ட கிடையாது. பேப்பர் வச்சுன்னு படிக்காது, டிவி போட்டுக்கின்னு பார்க்காது, 10 பேரை உட்கார வச்சு பாடம் எடுக்காது. இதுதான் பகுத்தறிவு. மற்ற ஜீவராசிகள் செய்யாததை நீ செய்யக்கூடிய ஆற்றலுக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவுன்றது என்னான்னு தெரியுமா? அது சும்மா பகுத்தறிவுன்னு பேசக்கூடாது, ஏமாத்தின்னு இருக்கக்கூடாது. ஒரு இயற்கையாக எல்லா ஜீவராசிக்கும் ஓர் அறிவோடு பிறக்குது. அது இயற்கை. ஆனால் படித்தது, பார்த்தது, கேட்டது இதையெல்லாம் சேர்ந்து ஒரு அறிவாக சேரும்போது, இன்னொரு அறிவு சேரும்போது, ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது, பார்த்தது, பேசுறது, கற்றுக்கிறது எல்லாம் சேரும்போது இதுக்கு பேர் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு இயற்கையிலேயே இல்லை தெரியுமா? இதுதான் பகுத்தறிவு. ஆனால் அது பார்க்கறது கிடையாது, பேசுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, டிவி பார்க்கறது கிடையாது, பேப்பர் படிக்கிறது கிடையாது. அதனால் அந்த அறிவு மட்டும் அதுக்கிட்ட இல்லைம்மா. மீது எல்லாம் நம்மக்கிட்ட என்ன செய்யணுமோ எல்லாம் அது செய்யுது. சொல்லுங்க. நான் தான்மா அது. நான் ரயில்வேயில் ஒரு 40 வருஷம் வேலை செய்தேன். 65,000 ரூபாய் எனக்கு சம்பளம். நான் எங்கன்னா சாப்பிட்டு கம்மன்னு படுத்துனுக்கு வேண்டியது தானே. நான் முன்ன செய்த பாவத்தினுடைய பலனா இந்த வீட்டெல்லாம் வித்துட்டு வந்து இங்கே போட்டுட்டு உட்காந்து கத்தி நடக்கிறேன். வாடகை வீட்டில் உட்காந்துங்கிறேன். இதுதான் முன்விடை எனக்கு. இல்லைன்னா நான் ஒரு வீடை கட்டி நல்லா இருக்கலாம், நல்லா பண்டாட்டி புல்லு கட்டிவிட்டா எதுக்கு இவ்வளோ பேரை உட்காந்து ஆவி போக கத்தின்னு இருக்கணும்? மனிதனுக்கு 2 விதத்தில் உயிர் போகும். ஆயுள் குறையும். எச்ச துப்பிக்கினே இருந்தான்னா ஆயுள் குறையும். ஒரு மனுஷங்கிறன சும்மா நான் இச்சுக்குன்னு எச்ச துப்புவான் சில பேர். அவனுக்கு ஆயுள் குறையுதுன்னு அர்த்தம். ஒருத்தன் அதிகமாக பேசிக்கினே இருந்தான்னா ஆயுள் குறையுதுன்னு அர்த்தம். நான் இன்னும் 10-15 வருஷம் உயிராக இருக்கலாம்னு நினச்சின்னு இருந்தேன். இங்கே கத்தி என் ஆயுள் குறைஞ்சி போச்சு. இப்போ இது முன்ஜென்மத்தினுடைய வினை. எனக்கு முன்ஜென்மத்தினுடைய வினை விளைவுகளாக மாறிடும். நான் ஒரு நல்லதை செய்யணும்னு நான் நினைப்பேன். ஆனால் அந்த நல்லதை செய்யணும்னு நினைப்பு தீமையாக மாறி போயிடும். இது எப்படி மாறிச்சின்னு தெரியாது. அதான் முன்ஜென்மத்தினுடைய. ஒரு குழந்தை பிறக்க போகுது. தாயன் தகப்பனும் நல்லா பிறக்கணும், என் குழந்தை நல்லா வளரணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு கால் இல்லாத போகுது. முன்ஜென்மத்தினுடைய வினை இல்லையா?
அந்த மாதிரி ஒரு தனக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா கூட அவ்வளோ வருத்தப்படுவேன். ஆனால் நான் பெற்ற பிள்ளைக்கு ஒரு கால் போயிடுச்சுன்னா என் மனம் தாங்கவே தாங்க. இதை அதை பார்த்து 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 வாழ்நாள் ஃபுல்லாக நான் வேதனைப்பட்டு சாகணும். இது முன் ஜென்மத்தினுடைய வினை. சாப்பாடு கிடைக்கும், எனக்கு சாப்பிட கை இருக்காது. இது முன் ஜென்மத்தினுடைய வினை. துரியோதனனுடைய அப்பா அவனுக்கு 7 களத்தில் சாப்பாடு. எத்தனை களத்தில்? 7 களத்தில் சாப்பாடு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தட்டில் போட்டால் போதும். ஆனால் அவனுக்கு 7 களத்தில் சோறு போடணும். ஏன் அவனுக்கு மட்டும் 7 களத்தில் சோறு போடணும்னா, ஒரு புடி எடுத்த உடனே மீதி ஒரு காலம் சாப்பாடு புழுவாக மாறி போயிடும். அதனால் 7 களத்தில் போட்டால் 7 புடியாவது இட்டோம் சாப்பிட்டு போட்டோம். அது முன் ஜென்மத்தினுடைய வினை. இப்படி விளைவுகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எதிர்மறையாக வர்றதெல்லாம் முன் ஜென்மத்தினுடைய வினை. இதை உணர்ந்தால் தெரியும், உணர்லன்னா தெரியும். சொல்லுங்க. பாவச்செயல்களை எப்படி தவிர்க்கலாம்? நீ உனக்குள்ளவே இருந்தீங்கன்னா பாவ செயலேருந்து உன்னை தவிர்த்துக்கலாம். ஆனால் நீ உலகத்தோடு போயிட்டீங்கன்னா பாவ செயலேருந்து தவிர்க்கவே முடியாது. இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறான். அந்த அரசியல்வாதி நல்லது செய்யணும்னு அவன் நாட்டுக்கு வந்துட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவனை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்கிறான். ஆனால் அவனுக்கு எதிர்த்துக்கு நிற்கிற கட்சிக்கு தீமையை செய்கிறான் இல்லையா? ஆனால் அவன் வீட்டோடு இருந்தால் நன்மையும் செய்ய போகிறதுல தீமையும் செய்ய போகிறதுல அவனாக இருந்துருக்கான்ல. அது மாதிரி நம்ம ஊருக்குள்ளே நான் தான் பெரிய ஆளுன்னு போனால் தீமைகள் செய்ய தான் வந்துடும். அது தானாகவே வந்துடும் இல்லையா? அதனால் நானாக இருந்துட்டேன். இப்போ இங்கே உட்காந்து பேசின்னுக்கிறேன். இப்படி பேசுறதால 100 பேர் என்னை வாழ்த்துறான், 200 பேர் என்னை திட்டுறான். ஆனால் இதை செய்யாமல் நான் வீட்டுக்குள்ளவே இருந்தால் என்னை யாரும் திட்ட போகிறதும் இல்லை, வாழ்த்த போகிறதும் இல்லை. இதுதான் ஜென்மாந்திர வாசம். சொல்லுங்க. தியானம் பூஜைகளுக்கெல்லாம் இந்த திசையில தான் உட்கார்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உண்டா? எந்த திசையிலையும் திசைன்றது நீ வகுத்துக்கிறது இல்லையா? 4 திசை. சூரியன் எந்த பக்கம் உதயமாவதோ அது கிழக்கு திசை. சூரியன் எந்த பக்கம் அஸ்தமாவதோ அது மேற்கு திசை. இது ரெண்டுக்கும் இடையில தெற்கு வடக்குன்னு சொன்னோம். இந்த திசைகளை வகுத்தது நீ. இந்த 4 திசைக்குள்ள இடையில ஒரு திசையை உருவாக்கினா 8 திசையாக மாறி இல்லையா? அப்போ இந்த 8 திசையில் எந்த திசையில் நீ உட்காருவ? இப்போ உனக்கு ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களாவில் நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு திசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூமை கட்டிக்கலாம். ஒரு 10க்கு 10 ஒரு வீட்டில் ஒருத்தன் குட்டனுக்கும் போது எந்த திசையில் உட்காருவோம்? அதனால் திசையே தேவை கிடையாது. அவன் மனம் சரியான உறுதியோடு இருந்ததுன்னா அவனுக்கு எந்த திசையும் தேவை கிடையாது. இறைவன் மட்டும்தான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கணும். அவனுக்கு திசையே தேவையில்லை. அது இல்லாதவனுக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்துன்னு உட்காந்து கடவுளை முழுமையாக நம்புறவனுக்கு எது திசையும் கிடையாது. இதை தான் என் பட்டினத்தார் சொன்னார். 8 திசையில் இறைவன் இருப்பான். இறைவன் இல்லாத இடத்துல நீ இருக்க முடியாதுறான். இப்போ சந்திரமண்டலத்துக்கு போனாங்கல்ல போன வாரம் போனாங்கம்மா. அதுக்கு முன்னாடி சந்திரமண்டலத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிட்டாங்க. இப்போ போன வாரத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போய்க்கிறாங்க. ஏன்னா உயிரினங்க தான் இல்லை. ஏன் உயிரினம் இல்லை? மண்ணு தான் இருக்குது. சந்திரமண்டலத்துலேயும் மண்ணு தான், கல் மண்ணு தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஏன்னா சந்திரமண்டலம் வரைக்கும் நான் போய் வந்தேன். அதனால் கல் மண்ணு தான். கொயாங்கல் கல் மண்ணு தான் இருக்குது. செவ்வாய் கிரகத்தில் ஒரு மண்ணு தான் இருக்குது. ஏன் உயிரினம் இல்லை? ஏன் என்னம்மா தரை இருக்குதம்மா, வாழ வேண்டியதானம்மா. எது இருந்தாலும் நீர் இல்லைன்னா வாழவே முடியாது. எது ஒன்றா இருக்கட்டும், நீருன்னு ஒரு பொருள் இல்லைன்னா ஒரு தாவாரம் கூட முடியாது. இந்த உயிரினங்கள்லாம் உருவானது நீர்லேருந்து உருவாகி தான் தரையேறணும். நீர் இல்லாத ஊரில் மனிதனும் மற்ற ஜீவராசியோ இல்லை புல்லு பூண்டு கூட முளைக்காது. அப்போது அங்கே காரணம் என்னென்னா நீரோட்டம் இல்லை. நீரோட்டம் இல்லாதால மற்ற பொருள்கள் உருவாகும். இந்த பூமியில் நீரோட்டம் உண்டு.
பூமிக்குள்ளவும் இருக்குது, மேலே இருக்குது நீரோட்டம். நீரோட்டம் இருக்கிற இடத்துல தான் நீ வாழ்க. அந்த நீரோட்டம் கடவுள். அந்த நீரோட்டம் கடவுள். வேறு எந்த கடவுளாவது வந்து நான் இருக்கிற சாப்பிட முடியுமா? எந்த கடவுளும் ஜோர் போட்டு காப்பாற்ற முடியாது. அப்போ மனிதனை காப்பாற்றுறது 5 பஞ்சபூதங்கள். அதுதான் கடவுள். மற்றதெல்லாம் பொய் இல்லையா? அந்த 5 பஞ்சபூதம் உனக்குள்ளும் இதுதான். இது இல்லாத இடத்துல மனிதனால் வாழ முடியாது. அப்போது இறைவன் எங்கே இருக்கிறான்னா நீ உட்காந்துங்கிற பக்கத்துலேயே உனக்கு இருக்கு. ஆனால் உன்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீ கண்டுபிடிக்கிற நிலையிலே இல்லை. ஆனால் இறைவன் இல்லாத இடத்துல உயிரினமும் வாழாது, மனிதனும் வாழ முடியாது. இப்போ பகுத்தறிவை பற்றி பேசினேன். இது ஒரு காடு. இந்த காட்டில் மாடு பட்டும் கிடக்குது இல்லையா? பன்னி பட்டும் கிடக்குது, எல்லா ஜீவராசியும் பட்டும் கிடக்குது. ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீடை கட்டிக்கிற உனக்கு உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் கட்டியிருக்கிற. நீ ஒண்டியை படுத்திய வீட்டில் ஏன் படுக்க? நீ கட்டினத்தானே. பகுத்தறிவுன்றீங்களே, ஏமாத்தின்னு இருக்கிறோன்னு அர்த்தம். நீ கட்டின வீடு உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கிற. நீ உன்னால் பட்டு தூங்க முடியல. ஆனால் அது எதையுமே கட்டலை. பாம்பு போகுமா, பல்லி போகுமா, எது பிடிச்சா அதை கடிக்குமோ தெரியல. ஆனால் மைதானத்தில் பட்டும் கிடக்குது. ராத்திரி பகலும் தூங்குது, நல்லா நிம்மதியாக தூங்குது. உன்னால் 3 கோடி ரூபாய் போட்டு கட்டிட்டு உன்னால் தூங்க முடியல. ராத்திரிக்கெல்லாம் மூச்சு சுற்றிக்கிற லைட் போட்டுது. ஏன் காரணம் என்ன? ஏமா கற்பனை. மனிதனுக்கு கற்பனை அதிகம். அதுக்கு கற்பனை கிடையாது, நிஜத்தில் வாழறது. அதனால் அது எங்கே ஒன்றா பட்டுக்குது. உனக்கு கற்பனை இங்கே பட்டா பேய் வருமா, இல்லை யாருனா திருடம் வருவானோ, யோசித்துக்கினே இருப்ப கற்பனையில். அதனால் உன்னால் படுக்க முடியல இல்லையா? அப்போது மனிதனுடைய வாழ்வே அவன் பாதி பேர் கற்பனையில் வாழ்ந்துருக்க. அதனால் அவன் தனித்து எங்கேயும் போக முடியாது. அவனுக்கு பயம் வந்துடும் தானாக. அவன் கற்பனை அவனை பயம் போட்டுரும் இல்லையா? அதை நம்மளை விட மற்றதெல்லாம் உயர்ந்த பொருள் தான். ஆனால் உலகத்திலே உயர்ந்தவங்க நம்ம தான். உயர்ந்தவனா மாறுறது இல்லை, மாறணும். மாறுறதுக்காக தான் இவ்வளோ பேசிக்கணும். சொல்லுமா? ரொம்ப நன்றி சுவாமி. நம்ப முடியல. ஆக்சுவலி நீங்க சொன்னது உண்மை. நான் வந்து தனியாக இருக்க ரொம்ப பயப்படுவேன். ஏன்னா எனக்கு பேய் பிசாசு பயம், கற்பனை ரொம்ப ஜாஸ்தி. நீ இல்லைம்மா, நீ இல்லை. எல்லா மனிதர் நிலையும் அதுதான். நீ மட்டுமே இல்லை, எல்லா மனிதனுடைய நிலை தான். 10 பேர் இல்லை ஓணுவான். யாரும் இல்லைன்னா இப்படி 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 எட்டி பார்த்துருப்பான். அதெல்லாம் உண்மை கிடையாது. எது உண்மை? ஆவி பேய். நீ தானே ஆவி, நீ தானே பேய். நீ என்ன பண்ற? இன்னொரு பொருளை பிம்பம் ஆக்கிக்கிற. அதனால நீ பயந்துன்னுக்கிற. நான் தான் பேய் நினச்சிட்டுனா பயம் கிடையாது. ஒன்றும் கிடையாது. கற்பனையெல்லாம் நமக்கு வேணாம். ஆவி இருந்தால் இருந்துட்டு போட்டுமே. உன்னை என்ன பண்ண போகுது? அது வந்து இந்த பல்பு இருக்குது தெரியுமா? பல்பு 100 வாட்ஸ் பல்பு, 250 வாட்ஸ் கரண்ட்டு வருது. அதில் 100 வாட்ஸ் ஓல்டரில் பல்பு போட்டிங்கன்னா பல்பு எரியும். அதே கரண்ட்டில் அதே பல்புக்கு வந்து ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட் வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகிடும்? பெஸ்ட்டாகிடும். அதே மாதிரி ஒரு உடலுக்கு ஒரு ஆன்மாவனுடைய பலம் உண்டு தாங்கிறதுக்கு. இன்னொரு பேய் வந்து உனக்குள்ளே இறங்க சின்னத்துக்கு நீ பெஸ்ட்டாகிடுவ. அதனால் அதெல்லாம் நம்பக்கூடாது. கடவுளை மட்டும் நம்பு. தைரியமாக வாழ கற்றுக்கணும். ஆமாம். அப்போ பேய் கடவுளை விட பேய்க்கு பலம் ஜாஸ்தியா? கடவுள் நினச்சா பேய் மண்ணா போயிடும். ஆனால் பேய் நினச்சா கடவுளை அசைக்க கூட முடியாது. கடவுளே உனக்குள்ள இருக்குது. உன்னை அது என்ன பண்ணும்? உன்னுடைய பயம்தான் உன்னை ஆட்டி படைக்குது. சொல்லுமா? இப்போ வந்துட்டு இந்த பேய் பிசாசுகள்னு சொல்றாங்க. அவங்க வந்து அவங்களோட நிறைவேறாத ஆசைகள்னால தான் சுத்திட்டு இருக்கறதா சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு நெகட்டிவிட்டி நம்மள வந்து எந்த மனிதனுக்கும் நிறைவேறதே கிடையாது. இந்த மனுஷன் செத்து போயினா துட்டு ஏசி ஊற்றுவாங்க, சுடுகாட்டில் கொளுத்திடுவாங்க. எல்லா இடமும் எரியும். இந்த மாறு எலும்பு மட்டும் எரியாது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு பணம் ஆசை, அதனால் துட்டை ஏசி எடுத்துன்னு போய் அதை தெரிஞ்சால் எரிஞ்சு போடும்.
எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் நிராசையில் இறந்து இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வாழாது. நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், உடல் இல்லாத உயிரால் வாழ முடியாது, ஆன்மாவால் வாழ முடியாது. ஆன்மா இல்லாத உடல் வாழ முடியாது. எந்த ஆன்மாவும் வெளியே தெரிய முடியாது. ஏன்னா அது ஒரு உடல் தேவைப்படுது. அது சூட்சும சரீரத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ முடியும். அதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் பூந்து வந்து தான் ஆகணும். அதனால தான் பெரியவங்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அறிவாளின்னு பாரு. ஒரு குழந்தை இல்லை, ஒரு தாய் தகப்பனுக்கு அவன் வீட்டில் எவ்வளோ முயற்சி பண்ணுறான். யார் பாரு டமால் டிமேல் போட்டுங்கிறத குழந்தை இல்லை, எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, எவ்வளோ வைத்தியம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு கோயிலுக்கு யாத்திரை போய் ராத்தந்தாங்க குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. அப்போ சாமியாக குழந்தை கொடுக்க போகிறாரு? சாமி குழந்தை கொடுக்க போகிறதில்ல. அங்கே நல்ல ஆத்மாக்கள் அந்த இறைவன் அந்த உலாவிகின்னு இருக்கும். அங்கே நீ தங்க நான் அந்த ஆத்மாக்கள் கர்ப்பத்தில் புகுந்துடும், உனக்கு கரு உருவாய் குழந்தை பிறக்கும் அப்படின்றதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புரியாமல் தவறு தப்பாக எடுத்துக்கணும், நம்ம தப்பு தப்பாக பேசிக்கின்னு இருக்கிறோம். உண்மையை பேசுங்க, உண்மையை தெரிஞ்சுக்குங்க, பல பேருக்கு உண்மையை சொல்லுங்க. அது நல்லது, உங்களுக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. வெற்றிவேல் வீரவேல் என்ன முருகனை நினைத்து காரியத்தை தொடங்கி செயல்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் இறுதியில் தோல்வி கண்டதும், தந்திரத்தையே துணையாக கொண்ட ஆஸ்திரேலியர் இறுதியில் வெற்றி கண்டதும் எதனால் சுவாமி? உலக விஷயம், ஆங்கிலேயர். உலக விஷயம்ன்றது வேற, தெய்வ விஷயம்ன்றது வேற. தெய்வத்தை கும்பிட்றதால உனக்கு மரணம் வராமல் இருக்காது. ஆங்கிலேயர் இங்கே வரும்போது அவன் அணுகுண்டு ஏற்றுன்னு வந்தான். நீ இவ்வளோண்டு கத்தியை வச்சுக்கணும், டப்ப டப்ப டப்பா நீனா அவன் டும்மு டும்முன்னு சுட்டுட்டு போட்டான். அதுக்கு கடவுள் வந்து முன்னாடி நிற்க மாட்டார், சுடு நான் நிற்கிறேன் நீட்டு. அதனால் கடவுள் வழிபாடுன்றது வேறுமா, நம்ம உலக வாழ்வுன்றது ஒரு வேறு. இடம் பிடிக்கிறதுக்காக வந்தவன் வெள்ளைக்காரன். அதனால் இந்த மன்னரங்கள்லாம் சேர்ந்து வாழலை. ஒருத்தனை இவனுங்களே காட்டி கொடுத்துக்கினானுங்க. எட்டையப்பன் யார்? கட்டபொம்மனை காட்டி கொடுத்துக்கணும் இல்லையா? இப்படி தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்கள்லாம் ஒருத்தன் எதிர்த்தான், ஒருத்தன் காட்டி கொடுத்தான். நவாப்பு என்ன பண்ணான்? காட்டி கொடுத்தான். அப்போது இப்படி காட்டி கொடுக்கும்போது எதிரிக்கு வசமாக மாட்டிக்கிச்சு. இதுக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை வந்து கடவுள் வழிபாட்டில் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால் கடவுள் வழிபாட்டு, கடவுளை கும்பிட்டுட்டா நான் சாக்க மாட்டேன். கடவுளை கும்பிட்டா இப்போ இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க தெரியுமா? தெரியும். எல்லாரும் சேர்ந்து இந்தியா ஃபுல்லாக பூஜை பண்ணாங்க, இந்தியா ஜெயிக்கணும்னு. இவங்க பண்ணதால் அவங்க இந்தியா தோற்று போச்சு. அதனால் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறது என்கிட்ட வருவாங்க, சாமி எனக்கு வீசிங் இருக்குது, நான் இங்கே வந்தால் சரியாக போடுமா, வராதுன்றது. ஏன்னா அவன் கடவுளை தேடணும்னு வரல, அவன் உடம்பு நல்லா ஆகணும்னு வர. அதுக்கு டாக்டர் இருக்கிறார். போ, கடவுளை தேடணும்னு வீசிங் இருக்குதோ குஷ்ரோகி இருக்குதோ எது இருக்குதோ, நான் கடவுளை தேடணுங்கன்னு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போகும். அது மாதிரி இது வந்து வெற்றி தோல்வி. இப்போ நீ உனக்கு கடவுள் வழிபாடு பண்ணி நீ ஜெயிச்சின்னா அவன் கடவுள் வழிபாடு பண்ணி அவன் ஜெயிக்க மாட்டானா? அதனால் இதெல்லாம் சும்மா ஊர் மேட்சுக்க காட்டுற விஷயங்கள். நிஜ வாழ்வுன்றது வேறு. அதனால் வெற்றி தோல்வி வந்து மக்களோட போகிறது, அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதிகாசங்களில் தீயவர்களை அழிப்பதற்காக நல்லவன் சூழ்ச்சிகள் செய்து வென்றிருப்பதாக அறிகிறோம். அந்த நல்லவன் சூழ்ச்சிகள் செய்வது தவறல்லவா சுவாமி? இப்போ ஒரு திருடன் வரான் உங்கள் வீட்டுக்கு திருடுறதுக்கு. ஏய், நான் தான் வீட்டுக்காரன், நேராக போய் எதிர நிற்பியா குத்தி போட்டு உதயத்துன்னு போடுவான் இருக்கிறதெல்லாம். அப்போ என்ன பண்ணுவேன்? 4 வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவான், இப்போ வருவான், நம்ம 4 பேரும் ஒழிஞ்சு நின்று பிடிச்சோம். சூழ்ச்சி இல்லையா அது? சூழ்ச்சி இல்லையாம்மா? சூழ்ச்சி. தீயவனை அழிக்கிறதுக்கு எதை பண்ணா நான் அழிச்சானா அது சந்தோஷப்படுங்க. எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சின்னு போனால் நம்ம பிறந்ததே குறைமா இல்லையா? நம்ம வாழறதே குறையான வாழ்வு. எது நிறையான வாழ்வு? யார் நிறையான வாழ்வு வாழ்ந்தவன்? அதனால் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கக்கூடாது, காரணங்களை மட்டும் ஆராயணும். அது ஆராய்ஞ்சாதான் நமக்கு உண்மை தெரியும். சொல்லுங்க. ரொம்ப நன்றி சுவாமி. இதற்கெல்லாம் ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லையா? இப்போ எவ்வளோ ஜாதியாலையும் மதத்தாலையும் எல்லாரும் பிரிவுபட்டிருக்கும், ஒரு ஒற்றுமைங்கிற ஒன்றுல நம்ம எல்லாரும் சேர்ந்து நிற்கிற அந்த காலம் வராதா? இந்த மதங்கள்ன்றது எல்லா நாட்டிலையுமே இருக்குது. ஆனால் அந்த ஜாதின்றது இந்தியாவில் மட்டும்தான் அதிகம்.
இதுக்கு இந்த ஜாதிக்கு அடிப்படை என்னான்னு பார்த்தோம்னாக்கா 2 பேர் அடிப்படை. ஒன்று அம்பேத்கர், இன்னொன்று பிராமின். பிராமின் முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்கள மட்டும் உயர்ந்தவங்களா அவங்க காட்டிக்கின்னு அவங்க படிச்சுக்கின்னு அவங்கள மற்றவங்களாம் தாழ்த்தி வச்சாங்க. அம்பேத்கர் என்ன பண்ணார், அதையே தான் அவரும் செய்தார். அவர் என்ன பண்ணார், தாழ்ந்தவனெல்லாம் படிக்க வச்சு அவனை உயர்த்தி காட்டிட்டார், மற்றவனெல்லாம் தாழ வச்சிட்டார். 2 பேரும் ஒரு செயல் தான். இந்த ஜாதி உருவாந்த காரணமே இந்த அம்பேத்கரும் இந்த பிராமின் சுதமாக. மற்ற நாட்டில் எந்த நாட்டிலையாவது இவ்வளோ ஜாதி இருக்குதா? மதங்கள் இருக்குது. இந்திய நாடு மாதிரி ஜாதி எங்கன்னா இருக்குதா பாரு. இந்த ஜாதிங்களை வச்சு தான் அரசியல் நடந்துன்னுக்குது இன்னைக்கு. அதனால் அதெல்லாம் மறந்துட்டு மனுஷன்ற நினைவை உருவாக்குங்க. ஜாதியெல்லாம் தூக்கி குப்பியில் போடுங்க. வீட்டில் வச்சுக்கோங்க ஜாதியை, வீட்டில் வச்சுக்கோங்க மதத்தை. ரோட்டுக்கு வந்துட்டா பொது மனுஷன், ஜாதி கிடையாது மதம் கிடையாது மனுஷங்கிறண்டான்னு நினைப்பை உண்டாக்குனீங்கன்னா தீமை இல்லாமல் நன்மை நடக்கும்.